ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ், எம்எஸ் ஜெனரல் சர்ஜன். அந்த தாய் ஒரு முருங்கைக்காய் போல் இருந்தவள் பின்னால் பெரிய பூசணிக்கால் போய் ஆகிவிடுகிறாள். ஒபிசிட்டி, போஸ்ட் டெலிவரி ஒபிசிட்டி, பல காரணங்கள் இதில் காட்டியிருக்கிறேன். சைக்காட்ரிக் இல்னஸ் வருகிறது. சில பெண்கள் பயப்படுகிறார்கள். ஒபிசிட்டி குறைப்பது மிக மிக கடினம். சில பெண்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கண்டினியூ ஆகிறது, ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் தொடர்கிறது. சில பெண்களுக்கு டாக்சிமியா பிரெக்னன்சி அவர் வரும்பொழுது கக்கவலிப்பு வருகிறது. சில பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன், பெண்ணுடம்பில் இன்ஃபெக்ஷன் வருகிறது. போஸ்ட் பார்ட்டம் பீரியட் ஸ்பாட்டிங் வூண்ட் இன்ஃபெக்ஷன் அவ்வாறு வருகிறது. சிலருக்கு எபிசியாட்டமி இன்ஃபெக்ஷன், சி செக்ஷன் இன்ஃபெக்ஷன் அது தொடர்கிறது. முக்கியமாக தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த தாய் மாசமாக இருக்கும் பொழுது 18 to 22 வீக்ஸ் அதில் அனாமலி ஸ்கேன் அதை பார்க்க வேண்டும். சரியான கைனகாலஜிஸ்ட் வித் அ குட் யூஎஸ்ஜி சோனாலஜிஸ்ட் அவரை வைத்து அந்த குழந்தையின் மூளை, இருதயம், மற்ற உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர் கவனித்து பார்க்க வேண்டும். இனி ஃபேஷியல் அனாமலிஸ் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இந்த கர்ப்பப்பையை இருக்கும் அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதில் சொகுசாக இருக்கும் அந்த குழந்தை செர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய், அந்த செர்விக்ஸ் அந்த குழந்தை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே 30 மில்லிமீட்டர் முதல் 40 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். அந்த செர்விக்கல் லென்த் அவ்வாறு இருக்க வேண்டும். அந்த செர்விக்கல் லென்த் அது குறைந்தால் அந்த தாய்க்கு செர்விக்கல் சர்க்லாஜ் என்பதை ஒரு ப்ரொசீஜர் செய்து அந்த கர்ப்பப்பையின் வாயை டைட்டாக்கி அபார்ஷன், அதாவது ப்ரீமெச்சூர் மிஸ்கேரேஜ் ஆகாமல் தடுக்க வேண்டும். ஆகவே அந்த மாசமான தாயை சரியான பாதுகாப்போடு வழிநடத்த வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். கைனகாலஜிஸ்ட் ஷுட் பி ஃபேமிலி டாக்டர். அதன் பின்னால் டெலிவரி சமயம் எந்த நேரத்திலும் பிரசவமாகலாம். ஆகவே டெலிவரி சமயம் ஹைலி எக்யூப்ட் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் தி மதர் அண்ட் பேபி அவ்வாறு இருக்கும் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் ஆஸ்பத்திரி வில் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அங்கு சென்றால்தான் தாய் சேய் நலம் உறுதியாகும். Maternal mortality and fetal mortality both can be prevented.